ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். ஒரு 2, 3 நாளாவே பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு சில்னெஸ்ஸா கிளைமேட் இருக்கு. வீட்டுக்குள்ளேயே போ வேண்டாம், வெளியே இருக்கலாம்னு தோணுது. அந்த அளவுக்கு கூலிங்கா இருக்கு. அயானுடைய சைக்கிள் கொஞ்சம் சின்னதா ஆயிடுச்சா, ஸோ அது வந்து ஜயான் பாப்பாக்கு தந்துட்டு, அயானுக்கு அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, ஆன்லைன்ல புக் பண்ணி வாங்கி தந்திருந்தாங்க. நைட்டே வந்துருச்சு. ஸோ மார்னிங் எழுந்ததுமே அத ஓட்டிட்டு இருந்தாங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு மாவு, அதுக்கப்புறம் லஞ்சுக்கு கீரை வாங்கிட்டு வந்தாங்க. அத வச்சுட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, பசங்களுக்கு அண்ட் எனக்கு பையனா வெயிட் லாஸ் ட்ரிங்க் அண்ட் ஹெல்த் மிக்ஸ் ட்ரிங்க் தான் செய்ய போறேன். இன்னைக்கு எம்ஜெட் ஆர்கானிக் இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடர், ஏபிசி மால்ட் அண்ட் வெயிட் லாஸ் பவுடர்லாம் சென்ட் பண்ணியிருந்தாங்க. பசங்களுக்காக ஹெல்த் மிக்ஸ் ட்ரிங்க்ஸ் ஹோம்மேடா 20+ மில்லட் ஆட் பண்ணி இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தண்ணியில ஹெல்த் மிக்ஸ் பவுடர் போட்டுட்டு அதுக்கப்புறம் பால், சுகர் இது ஆட் பண்ணிட்டு நம்ம பசங்களுக்கு தந்தா போதும். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பவுடரும் பாத்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு யூஸ் ஆகும். வெயிட் லாஸ் பவுடர்ல கொள்ளு, கருப்பு கவுனி அரிசி எல்லாம் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்க. சோ ரெகுலரா இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்கை எம்டி ஸ்டொமக்ல குடிச்சிட்டு வந்தா நம்ம வெயிட் பாத்தீங்கன்னா நல்லாவே கம்மியாகும். இவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் பேஜ் டேக் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சினா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! ரீசெண்டா மீஷோல இருந்து ஒரு ஷராரா ட்ரெஸ் தான் வாங்கியிருந்தேன். அதோட ரிவ்யூ பார்க்கலாம். இந்த ஷராரா ட்ரெஸ் ப்ளூ கலர்ல ஜார்ஜெட் மெட்டீரியல்ல அன்ஸ்டிச்டு, செமி ஸ்டிச்டு, ஃப்ரீ சைஸ்னு 3 சைஸஸ் வச்சிருக்காங்க. நான் ஃப்ரீ சைஸ் தான் வாங்கியிருந்தேன். மிரர் ஒர்க் பண்ணி குவாலிட்டி ரொம்பவே சூப்பரா இருந்தது. யார் போட்டாலுமே செம்மையா இருக்கும். அண்ட் இந்த ட்ரெஸ் வெட்டிங் பார்ட்டிஸ்க்குலாம் வியர் பண்ணா ரொம்பவே எலிகன்ட் லுக்கா இருக்கும். பேண்ட்ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு சைடுமே பாத்தீங்கன்னா டிசைன் வந்துடும். அண்ட் துப்பட்டாவும் பாத்தீங்கன்னா மிரர் ஒர்க்லாம் பண்ணி ரொம்பவே லாங் லென்த்தா இருக்கு. இந்த ட்ரெஸ் நம்ம கண்டிப்பா ஸ்டிச் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 560 ரூபீஸ்க்கு தான் நான் வாங்கியிருந்தேன். 560 ரூபீஸ்க்கு இந்த ட்ரெஸ் குவாலிட்டி வேணா ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த ட்ரெஸ் உடைய லிங்க் வேணா கமெண்ட்ல எனக்கு லிங்க்னு சென்ட் பண்ணுங்க. நான் டைரக்ட் லிங்க் சென்ட் பண்றேன். வீடியோ பிடிச்சினா ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ஒரு ஈவினிங் vlog பார்க்கலாம். நானும் ஒரு நாளுமே பீரோல இருக்கிற துணி எல்லாமே மடிச்சு வைக்கணும், ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நாளைக்கு மடிக்கலாம், நாளைக்கு மடிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே தள்ளி போயிட்டே இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து கண்டிப்பா மடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லா துணியும் எடுத்து வெளில போட்டேன். உண்மையை சொல்லணும்னா எனக்கு சுத்தமா துணி மடிக்கவும் தெரியாது, மடிக்கவும் மாட்டேன். அங்க இருக்கும்போது மாமியார் தான் மடிச்சு தருவாங்க. இங்கேயும் பையனா அம்மா தான் மோஸ்ட்லி மடிச்சு தருவாங்க. அது என்னன்னே தெரியல, துணி மடிக்கணும்னாலே அந்த அளவுக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. ஒரு துணியா ஃபோல்ட் பண்ணி வைக்கணும், ஆர்கனைஸ் பண்ணி எடுத்து பீரோல வைக்கணும்னு சொல்லி எப்போ ஒரு துணி மடிக்கலாம்னு உட்காரும் போது பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு ஞாபகம் வரும். எனக்கு பாத்தீங்கன்னா சீஸ் கிரேவிங்ஸ் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ அதனாலேயே பாத்தீங்கன்னா இந்த மால்கிஸ் பிஸ்கெட் பக்கத்துலயே வாங்கி வச்சுப்பேன். எப்போலாம் ஞாபகம் வருதோ சாப்பிடணும்னு தோன்றோ இந்த மால்கிஸ் பிஸ்கெட் சாப்பிடுவேன். எனக்கு மட்டும் தான் இந்த பிஸ்கெட் பிடிக்கும்னு நினைச்சிருந்தேன். பட் எங்க வீட்டு பசங்களுக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்கும். எப்போலாம் நான் வாங்கிட்டு வந்து வைக்கிறேனோ எல்லாமே அவங்களே காலி பண்ணி வச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு டேஸ்டியா கிரன்ச்சியா இருக்கும். நீங்களும் சீஸ் லவரா இருந்தா கண்டிப்பா இந்த பிஸ்கெட் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சூப்பர் டேஸ்டியா இருக்கும். ஸோ மால்கிஸ் கான்ட்ரைசிஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு மீஷோல இருந்து ரொம்ப நாளா வாங்கணும்னு நினைச்சிருந்த செராமிக்ஸ் பவுல்ஸ் 2 வாங்கியிருக்கேன். அதோட ரிவ்யூஸ் பார்க்கலாம். பவுல்ஸ் ரெண்டுமே ப்ரோக் ஆகாம இருக்கிறதுக்காக நல்லா பேக் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த 2 செராமிக் பவுல்ஸ் உடைய டிசைன், கலர் அண்ட் ஃபினிஷிங் பண்ண செம்மையா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. வீட்டுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வரும்போது ஃபுட் சர்வ் பண்ணதுக்கு ரொம்பவே அட்ராக்டிவான பவுல்ஸ் இது. பாஸ்டா, மேகி, சட்னிஸ்னு மீடியம் குவான்டிட்டி ஃபுட்ஸ் எல்லாமே சர்வ் பண்ணதுக்கு செம்மையான பவுல். இந்த செட் ஆஃப் 2 செராமிக் பவுல்ஸ் உடைய பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 310 ரூபீஸ்க்கு தான் வாங்கியிருந்தேன். இந்த ப்ராடக்ட் உடைய லிங்க் வேணா மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல லிங்க்னு டைப் பண்ணுங்க. நான் டைரக்ட் லிங்க் சென்ட் பண்றேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ஒரு மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். என் சின்ன பையன் ஜயானுக்கு பையனா உடம்பு சரியில்லை. ஸோ ஹாஸ்பிட்டல் போகணும். ஸோ மார்னிங் நேரமே நானும் அம்மாவும் சேர்ந்து டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடிச்சாச்சு. மதியம் லஞ்சுக்கு லெமன் ரைஸ் செஞ்சு வச்சாச்சு. பேலன்ஸ் கொஞ்சம் சாப்பாடு இருந்தது. அதில் வந்து தண்ணி, தயிர் போட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். ரொம்ப நாள் ஆச்சு அண்ணான்னு சொல்லி இந்த சாப்பாடு தான் சாப்பிட்டு இருந்தேன். ரொம்பவே டேஸ்டியா இருந்தது. முருங்கைக்கீரைக்கு தேங்காய் போனோம் இல்லையா? ஸோ தேங்காய் உடைக்கும் போது அம்மா பார்த்தீங்கன்னா கை கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கட் ஆயிடுச்சு. அப்புறம் தான் ஞாபகம் வந்தது, இந்த பிளேட் நான் மீஷோல இருந்து வாங்கிட்டு வந்திருந்தது. இந்த பிளேட் பார்த்தீங்கன்னா தேங்காய் உடைக்கிறதுக்காகன்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அப்புறம் தான் தேங்காய் உடைச்சு பார்க்கலாம், எப்படி ஓடிடுன்னு பார்க்கலாம்னு சொல்லி பார்த்தா ரொம்பவே சூப்பரா தான் இருக்கு இந்த பிளேட். தேங்காய் உடைக்கும் போது தண்ணியும் இந்த பிளேட்லயே வந்துடும். ஸோ தண்ணி குடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். இதோட பிரைஸ் வேணா 120 தான் வாங்கியிருந்தேன். லிங்க் வேணா கமெண்ட்ல லிங்க்னு சென்ட் பண்ணுங்க. நான் டைரக்ட் லிங்க் சென்ட் பண்றேன். அப்புறம் ஜெயன் குட்டியை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயாச்சு. போனதுமே பையனா ஸ்கேன்லாம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்குமே வர சொல்லியிருக்காங்க. நாளைக்குமே வரணும் ஸ்கேன் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக. ஈவினிங்கா தங்கச்சியுடைய ஹஸ்பண்டுக்கு பர்த்டேவா, ஸோ அவருக்கு கேக் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு கேக் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். இன்ஷால்லா ஜெயன் குட்டிக்காக துவா செய்யுங்க. வீடியோ பிடிச்சினா மறக்காம ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இட்ஸ் சண்டே மினி vlog. இன்னைக்கு ஒரு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் vlog தான் பார்க்க போறீங்க. இந்த முழு சேவல் அப்பா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து கடையில தந்து கட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிருக்காரு. அப்பா கடைக்கு எடுத்துன்னு போய் கோழி கட் பண்ணி எடுத்துன்னு வரதுக்குள்ள நான் இந்த தக்காளி, வெங்காயம்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெங்காயம் கூட கட் பண்ணிடலாம் போல, ஆனா அந்த வெங்காயத்துடைய தோல் ரிமூவ் பண்றதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே ஏன்னு தெரியல. அந்த அளவுக்கு கண்ணிலிருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். நல்ல வேளை வெங்காயம் தக்காளி கட் பண்ணதுக்கு இந்த போர்டு வாங்கி வச்சிருக்கேன். இது இருக்கிறதால என்னோட வேலை கொஞ்சம் சீக்கிரமாவே முடிஞ்சுது. ஆல்ரெடி இதோட லிங்க் தந்திருக்கேன். மறுபடியும் வேணும்னா
வேணும்ன்றவங்க கமெண்ட்ல லிங்க்னு சென்ட் பண்ணுங்க. நான் டைரக்ட் லிங்க் சென்ட் பண்றேன். நேத்து அம்மா ஆயா வீட்லேருந்து இந்த மாங்காய் பறிச்சுட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில வந்து மாங்காய் ஊறுகாய் செய்யலாம்னு சொல்லிட்டு தங்கச்சினா பையனா துருவிட்டு இருக்காங்க. இந்த மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்றாங்க அம்மான்னு சொல்லி பார்க்கலான்னு இருந்தேன். பட் ஜயான் குட்டி ரொம்ப அழுதுட்டே இருந்தாங்களா, ஸோ வீடியோவும் ஷூட் பண்ண முடியல. எப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. அந்த சைட்ல ஜெப்டோலேருந்து ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஜூஸ் செஞ்சு தரலாம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே ரிசீவ் ஆயிடுச்சு. வீட்டுக்கு பேக் சைடே பார்த்தீங்கன்னா இந்த டிராகன் ஃப்ரூட் செடியும் வாங்கி வச்சிருக்கோம். அது இன்னமும் வளரல. சின்ன செடியா தான் இருக்கு. அது எப்போ வளர்ந்து ஃப்ரூட்ஸ் ஈவினிங் 5:00 நெக்ஸ்ட் வீடியோ வரும். மறக்காம பாருங்க. பாய்.